என்ன அனி மேடம், நவராத்திரி வருது. ஆமா. நவராத்திரியில சிறப்பான ஒரு விஷயம் மதுரைக்குள்ள இருக்கும். நம்ம மதுரைக்குள்ள இருந்து தெரியாத விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும். விஜயதசமி அன்னைக்கு இப்படி கும்பிடலாம், அப்படி கும்பிடலாம், இந்த கோயில் போகலாம், அந்த கோயில் போகலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சது? விஜயதசமி அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கிற வன்னி மரத்துக்கு காலையில 6 to 7 பூஜை பண்ணுவாங்க. ஓ, அங்க உள்ள இருக்க வன்னி மரத்துல? உள்ள இருக்க வன்னி மரத்துக்கு. ஓகே ஓகே. ஏன்னா வன்னி மரம்ன்றது வன்னி இலை செல்வத்துக்குரியது. அது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்குரியது. ஓகே ஓகே. அது ஒரு சொல்லவட சொல்லுவாங்க. தவிட்டு பானையும் தங்கமாக்கும் அவிட்ட நட்சத்திரம் அப்படின்வாங்க. ஓ, சரி 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 சரி. சோ அது செல்வத்துக்குரியது. விஜயதசமின்றது வெற்றிக்குரிய நாள். அதாவது துர்க்கை இந்த ஒரு அசுரனை வதம் பண்ணிட்டு வெற்றி காண நாள்ன்றதால விஜயதசமி அன்னைக்கு போய் வன்னி மரத்தை சுத்தினோம்னா செல்வம் பெருகும்னு சொல்லுவாங்க. செல்வம் பெருகும். ஆமா. நிறைய பாத்தீங்கன்னா இதுல ஒரு சூட்சமா இருக்கு. நிறைய நார்த் இந்தியன்ஸ் நம்ம தொழில் பண்றாங்கல்ல, பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் அன்னைக்கு நீங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல போய் பாத்தீங்கன்னா வன்னி மரத்தை 108 தடவை சுத்துவாங்க. பெரிய ஆளுங்கள் தான் சுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சூட்சம் தெரியும். நம்மளாம் சுத்த மாட்டோம். நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. மதுரைக்குள்ளதான் இருக்கோம். மீனாட்சி அம்மன் கோயில்ல வன்னி மரம் இருக்கு. விஜயதசமி அன்னைக்கு அதுல காலையில பூஜை நடக்கும். அதை சுத்தினா தவிட்ட கூட தங்கமா மாத்திரலாம், செல்வம் பெருகும், தொழில் விருத்தியாகும் அப்படின்னு ஒரு பய சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க. சொன்னா எல்லாருமே செல்வம் செஞ்சிரும், எல்லாரும் பணக்காரங்க ஆயிடுவாங்கன்னா. எப்படின்னா நிறைய ஒரு 1000 பேராவது 1008 தடவையாவது ஒருத்தர் சுத்துவார் நாமத்திரிக்கு. ஓ, ஒருத்தவங்க 11 தடவை சுத்துவாங்க, 21. அவர் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு சுத்துறாரு. அவர்தான் பெரிய இடம். ஓ, பெரிய இடம். ஓகே ஓகே ஓகே. அவர் இடத்தை விட்டு கீழே இறங்காததுக்கு சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரிலாம் சுத்தட்டும், நம்மளும் சுத்துவோம். நீங்களும் 6 to 7 மீனாட்சி அம்மன் கோயில் காலையில ஸ்பெஷல் பூஜை நடக்கும். தெரிஞ்சுக்கிறோம். நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நன்றி, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.